Hi guys, welcome to Easy Learning Channel. 6th standard max தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.4ல 6th சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வர சம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லா சம்ஸும் உங்களுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நம்ம மேக்ஸில் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம சேனலில் எல்லா சம்ஸுமே ஈஸியாக நம்ம சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க 6th சம் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the population of a city was, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இந்த இயர் 2001. 2001ல் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நம்பர் வந்து இயர் 2011ல் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ்டிமேட் த இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் பை ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க. நம்ம உடனே எடுத்ததும் ஆட் பண்ணிடக்கூடாது. இன்க்ரீஸுன்னா ஆடு, அதனால் நம்ம இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு பொருளோட விலை 50 ரூபி அப்படின்னு விற்கிறாங்கன்னா அந்த விலை வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா 60க்கு விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2 டேஸில், அதை மட்டும் தான் பார்க்கணும். எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இதுக்கு 10 ரூபி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து பிஃபோர் அமௌண்ட்டு, இது வந்து ஆஃப்டர் அமௌண்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 50 ரூபீஸ் இருந்தது, 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10 ரூபி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 10 ரூபி மட்டும் தான் நம்ம காமிப்போம் அங்கே. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த சம்மு. அது வந்து ரொம்ப ஹை அமௌண்ட்டாக இருக்கிறதுனால, ஹை பாப்புலேஷன் அமௌண்ட் இருக்கிறதுனால நான் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக சொன்னேன். எப்பவுமே பெரிய அமௌண்ட்டு தான் மேலே வரணும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இதில் பெரிய அமௌண்ட்டு எது? இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வர சம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம், எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது பெரிய வேல்யூ அப்படின்னா. இப்போ இங்கே பாருங்கள், 4 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே 3, இங்கே 6, இங்கே 3, இங்கே 6 இருக்குது. எது பெரிய வேல்யூ? 6 தான் பெரிய வேல்யூ. அப்போ இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது 3, இது 6, எது பெரிய வேல்யூ? 6 தான் பெரிய வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். இது வந்து எந்த இயரு? 2011. ஓகேங்களா? இப்போது 2011 தான் பெரிய வேல்யூ, அதனால் நம்ம அது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 46, 81, 0, 8, 7. அதாவது 1s, 10s, 100,000, 10,000, lakh, 10 lakh. ஓகேங்களா? 46 lakh 81,887. ஓகேங்களா? இப்போது 2001 என்ன வேல்யூ? இங்கே இருக்குது பாருங்கள். 2001 வந்து 43. அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே? ஒரு பொருளோட வேல்யூ ஃபஸ்ட்டு 50 ரூபி இருக்குது, 2 டேஸ்க்கு அப்புறம் 60 ரூபியாக ஆயிருக்குன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? வெறும் 10 ரூபி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை தான் இங்கே கண்டுபிடிக்கணும். அவங்க இன்க்ரீஸ்ன்னு கொடுத்ததால நம்ம உடனே ரெண்டுமே ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், நான் ஈஸியாக எப்படி போடுறதுன்னு. இங்கே இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்னால் ஆட் பண்ணணும், நம்ம இதில் வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், ஈஸியாக நம்ம போட்டுடலாம். 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 0ல் 6 போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? 0 வந்து 10 ஆகிடும், 1 வந்து 10 ஆகிடும். ஓகேங்களா? 8 வந்து என்னவாகும்? 7 ஆகும். ஓகேங்களா? 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 10ல் 3 போயிடுச்சுன்னா 7, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, 6 - 3, 3, 4ல் 4 போயிடுச்சுன்னா 0. அது போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி மைனஸ் பண்ணணும்னு. 0ல் 6 போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? 0 வந்து 10 ஆகிடும், பக்கத்தில் இருக்கிற வேல்யூ 1, ஸோ அதுவும் 10 ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ 7, 8. அது மைனஸ் பண்ணோன்னா
7 ஆகிடும். ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம ஒரு வேல்யூ இங்கே எடுத்துக்கிட்டோம், இங்கேருந்து ஒரு வேல்யூ நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1 10 100 1000 10,000 lakh 3,37,442 அவ்வளோ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மெயின் பாயிண்ட்டாக? நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நியரஸ்ட் 1000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் எது 1000 1s 10s 100 1000 பிளேஸில் வந்து 7 இருக்குது. ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். 1000 பிளேஸில் 7 இருக்குது. 1000 பிளேஸில் 7 இருக்குது. அது பக்கத்து வேல்யூ பாருங்கள் 4 5க்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? 5க்கு கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரை அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் 0 போட்டுடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நியரஸ்ட் 1000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன வேல்யூ. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 5ஐ விட கம்மியாக இருக்குது பக்கத்து வேல்யூ. அதனால் என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரை அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் 0 போட்டுடணும். ஓகேங்களா? ஒரு வேளை 5க்கு மேலே இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரை 1ஆல் ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் 0 போட்டுடணும். ஓகேங்களா? பக்கத்தில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூக்கும் 0 போட்டுடணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஈஸியாக எப்படி பண்ணுறது நம்ம எல்லா சம்ஸும் போட்டிருப்போம். புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை எக்ஸாம்பிள் சம்ஸ் எதுனா வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு புரியாத சம் இருக்குது அப்படின்னா அந்த சம்மை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக அந்த சம்மை போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? தேங்க்யூ.